பசுமையின் நடுவே ஒரு பரவச பயணம். பார்ப்பவையெல்லாம் மனதை மயக்கும் கொள்ளை அழகு. இயற்கை. அதிகாலை பனியை சுமக்கும் அந்த ஒரு நொடிக்காக காதலோடு காத்திருக்கும் புல்வெளி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னடா கவிதையோடு ஆரம்பிக்கிறேன்னு பார்க்குறீங்களா? இந்த மாதிரி ஒரு அற்புதமான இயற்கை காட்சியை பார்த்ததுமே என்ன அறியாமல் அந்த கவிதை வந்துருச்சுங்க. இந்த வீடியோவில் நான் என் டீமோட கோத்தகிரி போன ஒரு சின்ன அனுபவத்தை தான் உங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணேன். கோத்தகிரிக்கு கொஞ்சம் முன்னாடி அரவேணு அப்படிங்கிற ஒரு லொக்கேஷன் தான் இது. அரவேணிலிருந்து ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் ஆஃப் ரோடில் மேலே வந்தோம். கேஸ்கேட் மெடோஸ் அப்படிங்கிற இந்த ப்ராப்பர்ட்டியில் தான் நான் என் டீமோட ஸ்டே பண்ணியிருந்தேன். நாங்கள் வந்தப்போ அங்கே சில ஃபேமிலியும் வந்திருந்தாங்க. ஃபேமிலியோடு வரக்கூடிய ஒரு நல்ல இடம் இந்த கேஸ்கேட் மெடோஸ். ஒரு சின்னதாக ஒரு ஆஃப் ரோடு வந்த மாதிரி ஒரு அனுபவம் கிடைக்கும். நாங்கள் வந்தப்போ அங்கே கொஞ்சம் ஃபேமிலி, அது இல்லாமல் கோயம்புத்தூர்லேருந்து ஒரு பேங்க் எம்ப்ளாயி ஸ்டாஃப் அவங்க டீமும் வந்திருந்தாங்க. இங்கே நல்ல ப்ரைவசி உங்களுக்கு கிடைக்கும், நல்ல ஃபுட்டும் இருந்துச்சுங்க. நாங்கள் இந்த ஸ்டே ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம். அங்கேருந்து ரொம்ப நல்ல மிஸ்ட் நாங்கள் வந்திருந்த அன்னைக்கு அந்த நேச்சர் ரொம்ப நல்லாவே எங்களால் ஃபீல் பண்ண முடிஞ்சுது. இந்த ப்ராப்பர்ட்டி பக்கத்துலேயே வாக்கபிள் டிஸ்டன்ஸில் ஒரு சின்ன வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. அந்த வாட்டர் ஃபால்ஸை பற்றின இதுவும் நான் உங்களுக்கு பின்னாடி காட்டுறேன். நாங்கள் அந்த வாட்டர் ஃபால்ஸுக்கு போகலை ஃப்ரெண்ட்ஸ். நிறைய அட்டைப்பூச்சி இருக்குதுன்னு சொன்னாங்க, அதனால் நாங்கள் ரிஸ்க் வேண்டாம்னு சொல்லி போகலை. இங்கே எப்படி ஸ்டே பண்ணலாம், என்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். வெளியே 2 ஹட்டு மாதிரி இருக்குங்க. ஃபுட் ஆப்ஷன் இங்கேயே சர்வ் பண்ணுறாங்க. நைட்டு டின்னர் ரொம்ப இருட்டாக இருக்கும், அதனால் லன்ச் இங்கே சாப்பிட்றது ரொம்ப ஹாப்பியாக இருந்துக்கும் நிறைய பேருக்கு. பேங்க் எம்ப்ளாயி ஸ்டாஃப்ஸ் இவங்க ஒரு குரூப் கோயம்புத்தூரில் வந்திருந்தாங்க. நாங்கள் போயிருந்த அன்னைக்கு கண்டிப்பாக மழை வரும்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் நாங்கள் இந்த ஹட்டு எங்களுக்கு எடுத்துக்கல. நாங்கள் உள்ள டைனிங் ஏரியா தனியாக இருக்குது, எங்கள் டீம் கொஞ்சம் பெரிய டீமுங்கிறனால நாங்கள் உள்ளே எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ரொம்ப இயற்கையோடு இந்த இடம் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே நம்ம இந்த காட்டேஜ் அப்படியே பார்க்கலாம் வாங்க. இங்கே ஒரு 4 காட்டேஜ் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. எல்லாமே ஒரு 2 பெட்ரூம் 3 பெட்ரூம் ஃபெசிலிட்டியோடு இருக்குது. ப்ரைவசிக்கும் எந்த குறையும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். கேர்டேக்கரும் ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. ஃபுட் ரொம்பவே நல்லா இருந்தது. ஃபேமிலியாக வரக்கும் சரி, ஃப்ரெண்ட்ஸோட ஒரு கேதரிங் வரக்கும், ஒரு கெட் டுகெதர் வரக்கு ரொம்ப நல்ல இடம். இவங்கெல்லாம் என் டீம் மெம்பர்ஸ். நாங்கள் ஒரு மீட்டிங் முடிச்சுட்டு அந்த மீட்டிங் சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்ததுக்காக ஒரு சின்ன செலிப்ரேஷனுக்காக தான் இந்த ஈவெண்ட்டுக்கு வந்திருந்தோம், இந்த இடத்துக்கு வந்திருந்தோம். கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் கொஞ்சம் இயற்கையோடு இருக்கணும்னு என் டீம் கேட்டாங்க. அதுக்காக இந்த ஸ்பாட் நாங்கள் செலக்ட் பண்ணோம். ரொம்ப நல்ல இடம். நீங்களும் ஒரு தடவை கண்டிப்பாக இங்கே போய் பார்க்கலாம். பட்ஜெட்டும் ரொம்ப கம்மி தான். ரொம்ப பாக்கெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு இடம் இது. நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த காட்டேஜுக்குள்ளே நான் உங்களுக்கு வீடியோஸ் காட்டுறேன். இந்த காட்டேஜ்லாம் ஃபேமிலி மெம்பர்ஸ் இருந்தாங்க, அதனால் நாங்கள் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணல. நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தது ஃபஸ்ட்டு காட்டேஜில் 2 பெட்ரூம் ஆப்ஷன் இருந்தது. இன்னொரு அட்வான்டேஜ் எங்களுக்கு என்ன கிடச்சிது அப்படின்னா, அந்த காட்டேஜிலிருந்து டைரெக்டாக அந்த பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு டைனிங் ஏரியா, ஒரு நல்ல டைனிங் ஏரியா, கேம்ப் ஃபயர் ஆப்ஷன்லாம் இருந்தனால நாங்கள் இந்த காட்டேஜ் எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நாங்கள் இது செலக்ட் பண்ணியிருந்தோம். வாங்க நம்ம இந்த காட்டேஜ்க்குள்ளே போய் பார்க்கலாம். என்னதான் 2 பெட்ரூம் தனித்தனியாக இருந்தாலும் என் டீம் எல்லாம் அன்றைக்கி ஒரே நாள் ஒன்றா இருக்கலாம் அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்க. அதனால் நாங்கள் அங்கே அந்த ரூம்ஸை ஆக்சுவலாக யூஸ் பண்ணல. 2 பெட்ரூம் பேருக்கு தான் இருந்தது. என் டீம் பெட்ரூமில் இந்த பெட்டெல்லாம் கொண்டு எல்லாமே லிவிங் ரூமில் போட்டு நாங்கள்லாம் அந்த ஒரு நைட் ஒன்றாவே ஸ்பெண்ட் பண்ணோம். தனித்தனியாக யாரும் இருக்க வேணான்னு ஹாலில் இப்படி போட்டுக்கிட்டோம். அந்த கேர்டேக்கரோ இல்லை அந்த ப்ராப்பர்ட்டியில் இருந்தவங்களோ எதுவுமே அப்ஜெக்ட் பண்ணல. 2 பெட்ரூம் இருந்தது. ரொம்ப ஃபேமிலியாக வரவங்களுக்கும் சரி, ஃப்ரெண்ட்ஸுக்கு வரக்கும் நல்ல ஃபெசிலிட்டியோட ரொம்ப நீட்டாக ஹைஜீனாக மெயின்டைன் பண்ணுறாங்க. அட்டாச்டு பாத்ரூம் ஃபெசிலிட்டியோட நீங்கள் பார்க்கலாம். அடுத்த பெட்ரூமும் நான் உங்களுக்கு காட்டுறேங்க. பேக்கப் யூபிஎஸ் வச்சுருக்காங்க. பவர் ப்ராப்ளம் இல்லை. நாங்கள் போயிருந்த அன்றைக்கி நல்ல மழை. இது இன்னொரு பெட்ரூம். இந்த பெட்ரூம்லையும் நாங்கள் யூஸ் பண்ணல. இங்கேருந்த பெட்டெல்லாம் எடுத்து வெளியே போட்டோம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன அந்த ஒரு டைனிங் ஏரியா. நைட்டு இங்கே கேம்ப் ஃபயர் ஆப்ஷன் கொடுத்தாங்க எங்களுக்கு. ரொம்ப ப்ரைவசியாகவும் ஃபீல் பண்ண முடிஞ்சுது. கரடி வரும்னாங்க, அதனால் இந்த இடத்துல நைட் நீங்கள் போக வேண்டாம்னாங்க. இந்த காட்டேஜுக்கு பின்னாடி அந்த டைனிங் ஏரியாவிலேருந்து அப்படியே பின்னாடி போனோம் அப்படின்னா ஒரு சின்ன ஒரு ஓப்பன் ஏரியா இருக்குது. இங்கே பகலில் ரொம்ப நல்லா இருந்தது. அந்த நேச்சர் ஃபீலோட அந்த மிஸ்ட்டுக்கு ரொம்பவே இயற்கையோடு இருந்த ஒரு நல்ல ஒரு ஃபீல் கிடச்சிது. அங்கே தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் அந்த வாட்டர் ஃபால்ஸுங்க. நான் கொஞ்சம் பக்கத்தில் போய் காட்டுறேன். அந்த ஃபால்ஸுக்கு நாங்கள் போகலை. நிறைய அட்டைப்பூச்சி இருக்கும். அது மழை டைம். நாங்கள் போயிருந்தது ரொம்ப மழைக்காலம். அந்த மழை நிறையா வரும், அதனால் அட்டைப்பூச்சி ப்ராப்ளம் இருக்குன்னாங்க. அதனால் நாங்கள் போகல. பட் ரொம்ப நல்ல ஃபால்ஸுன்னு சொன்னாங்க. சம்மரில் ஏப்ரல் மேல வந்தால் அந்த ஃபால்ஸுக்கு மிஸ் பண்ணாமல் போகணும்னு சொன்னாங்க. கண்டிப்பாக நாங்களும் சம்மரில் திரும்ப வரோன்னு நாங்கள்
பிளான் பண்ணியிருக்கோம். சம்மரில் வந்தால் இந்த ஃபால்ஸ் கண்டிப்பாக என்ஜாய் பண்ண முடியும்னு நம்புகிறோம். வின்டருங்கிறனால நாங்கள் இந்த ஃபால்ஸுக்கு போகலை. உங்களுக்கு ஃபால்ஸ் நான் ஜூம் பண்ணி கூட காட்டியிருக்கேன். நடந்து போகிற தூரம் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 15 மினிட்ஸ் ட்ரெக் போனோம் அப்படின்னா இந்த ஃபால்ஸில் போய் குளிச்சுட்டு வர முடியும். இதே மாதிரி உங்களுக்கு சுற்றி குட்டி குட்டி ஃபால்ஸ் நிறையா இருக்குதுன்னு சொன்னாங்க. கண்டிப்பாக அடுத்த ட்ரிப்பில் அந்த ஃபால்ஸுக்கு நாங்கள் போவோம். அந்த வீடியோவும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்களும் ஒரு தடவை உங்கள் ஃபேமிலியோட உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த ப்ராப்பர்ட்டிக்கு விசிட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுங்கள். அந்த நேச்சர் விரும்புகிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த இடம் ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ரொம்ப நன்றிங்க ஃப்ரெண்ட்ஸ்.